ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே எங்க ஊர் ஏரியில மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நான் வீட்ல இருக்கிற வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அத கிளீன் பண்ணலாம்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளிய வச்சேன். கிளீன் பண்ணி சமைச்சு எடுத்து வச்சுட்டோம்னா நாளைக்கு இட்லிக்கு பழைய மீன் குழம்போட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது கொஞ்சம் பெரிய மீனுன்றதுனால இத கிளீன் பண்றதுக்கு, இத கட் பண்ணி வாஷ் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடும். இட்லிக்கு மாவு காலியாயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுட்டோம்னா இதுவும் ஊறிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் ஊற போட்டாச்சு. இட்லிக்கு எப்பவுமே அரிசி ஊற வைக்கும்போது உளுந்து மட்டும் ஊற வச்சு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருவேன். ஏன்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும் உளுந்து. இப்பல்லாம் வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி இந்த மீனை கிளீன் பண்றதுக்குள்ள நம்ம ஹெல்தியா ஒரு ட்ரிங்கை ரெடி பண்ணி குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கேரட்டை தோல் சீவி சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 துண்டு தேங்காயோட நமக்கு தேவையான நாட்டு சக்கரை இல்ல ஹனி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு வீட்ல எதுவும் இல்லாததுனால நான் சுகரே சேர்த்துக்கிட்டேன். ஹாஃப் டம்ளர் தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளவு ஜூஸ் தேவையோ அவ்வளோக்கும் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். 2 நிமிஷத்துல நமக்கு ஒரு ஹெல்தியான சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி. இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.